காவல் நிலையத்துல வழக்கம் போல ஒரே பரபரப்பும் ஒருவித இறுக்கமுமா இருந்துச்சு. அங்க மேஜைக்கு பின்னாடி கம்பீரமா உட்கார்ந்திருந்த பெண் இன்ஸ்பெக்டர் கையில இருந்த கோப்புகளை ஒவ்வொன்றா புரட்டிக்கிட்டே முன்னாடி நின்ன பூங்கொடிய கூர்மையான பார்வையால அளவெடுத்து பார்த்தாங்க. பூங்கொடியோட நெத்தியில கட்டு போடப்பட்டிருந்தாலும் அவங்க முகத்துல ஒரு தெளிவும் அஞ்சாத அமைதியும் தெளிவா தெரிஞ்சது. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி பதற்றத்தோடும் பயத்தோடும் ராசாத்தியும் சுடலையும் நின்னுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எப்போ என்ன நடக்குமோ குடும்பமானமே போயிடுமோன்னு பயந்து போய் நெஞ்சை பிடிச்சபடி மீனாட்சியும் மாயாண்டியும் நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் மேஜைய பலமா தட்டிட்டு பூங்கொடி அமைதியா நிக்கிறத பாத்துட்டு, என்னம்மா பூங்கொடி, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உன்ன உங்க மாமியார் மீனாட்சி கொடுமைப்படுத்துறதாவும் கத்தியால குத்தி கொலை பண்ண பார்த்ததாவும் உங்க அத்தையும் மாமாவும் அழுது புலம்பி புகார் கொடுத்திருக்காங்க. நாங்க சட்டத்தை கையில வச்சிருக்கவங்க உனக்கு அநியாயம் நடந்திருந்தா பயப்படாம தைரியமா சொல்லு. உங்க மாமியார் உண்மையிலேயே உன்னை வெட்ட வந்தாங்களா? சொல்லுமா அப்படின்னு அதிகார குரல்ல கேட்டாங்க. பூங்கொடி மெதுவா நிமிர்ந்து பயந்து போய் கண்ணீரோட நின்ன தன் மாமியார் மீனாட்சிய பார்த்தாங்க. அத பார்த்ததும் ராசாத்தி சும்மா இருக்காம நடுவுல புகுந்து, பூங்கொடி பயப்படாதடி தங்கமே, நடந்தது நடந்தபடியே சொல்லுடி. இந்த அத்தை உனக்கு துணையா இருக்கேன்ல, இந்த போலீஸ் அம்மா இருக்காங்க, உங்க அப்பன் இருக்கான். அந்த குடும்பம் உன்னை எவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்கு. உன்னை வெட்ட வந்தவங்களை சும்மா விடக்கூடாதுடி. அத்தையோட சைகைய புரிஞ்சுகிட்டு நடந்ததை அப்படியே தெள்ள தெளிவா சொல்லுடி அப்படின்னு பிட் போட்டு தூண்டி விட்டாங்க. அதை பார்த்து கடுப்பான இன்ஸ்பெக்டர் ராசாத்தியை பார்த்து, ஏய் பொம்பளை, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருமா. பாதிக்கப்பட்ட பொண்ணு அவளை பேசவிடு. என்னம்மா பூங்கொடி, எல்லாரையும் சுத்தி சுத்தி பாக்குறே தவிர வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு 1000 வேலை கிடக்கு, சீக்கிரம் விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. பூங்கொடி ஒரு நிமிஷம் தீர்க்கமா யோசிச்சாங்க. அப்புறம் எந்த தயக்கமும் இல்லாம, மேடம், அன்னைக்கு வீட்ல ஒரு சம்பவம் நடந்தது உண்மைதான். ஆனா அவங்க உங்ககிட்ட வந்து சொல்ற மாதிரி கொலையோ கொடுமையோ எதுவும் இல்ல. அது எதேச்சையா நடந்த ஒரு சின்ன விபத்து மேடம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா, என்னம்மா சொல்ற, விபத்தா அப்படின்னு கேட்கவும் பூங்கொடி தொடர்ந்து, ஆமா மேடம், வீட்ல ஏதோ ஒரு மனக்கசப்புல கோபத்துல என் மாமியார் சில பொருட்களை எடுத்து வீசினாங்க. அப்போ எதிர்பாராத விதமா அங்கிருந்த கத்தி என் மேல பட்டுடுச்சு. மத்தபடி அவங்க வேணும்னே என்னைக்கிட்ட வரல. என்னை கொலை பண்ற எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. என் மாமியார் மேல எந்த தப்பும் இல்ல மேடம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இத கேட்டதும் ராசாத்திக்கு முகம் அப்படியே கருத்து போச்சு. அதிர்ச்சியில, ஏய் பூங்கொடி, என்னடி பேசுற? நெத்தியில காயம் பட்டு தையல் போட்டுட்டு வந்திருக்க. உன் மாமியார் உன்னை வெட்ட வந்தத நாங்களே கண்ணால பார்த்தோன்னு பொய் சொல்ல சொன்னா நீ என்னடானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அந்த குடும்பம் உன்னை ஆட்டி படைக்குதுடி. அவங்களுக்கு பயந்துகிட்டு நீ உண்மையை மறைக்காத அப்படின்னு கத்துனாங்க. அதுக்கு பூங்கொடி, அத்தை, இல்லாத பொய் வழக்கை போட்டு ஒரு குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்புறது மிகப்பெரிய பாவம். உண்மை எதுவோ அதைத்தான் நான் போலீஸ் மேடம் கிட்ட சொல்ல முடியும். வீட்ல இருக்கிறவங்க என் மேல பாசமாதான் இருக்காங்க. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என் மாமியார் எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? என்கிட்ட வந்து எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? பழிவாங்கிற எண்ணத்துக்காக இல்லாத பொய்களை சொல்லி நான் சாட்சி சொல்ல மாட்டேன் அத்தை அப்படின்னு கெத்தா ஒரு பஞ்ச் வச்சாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சுடலையையும் ராசாத்தியையும் பார்த்து செமையா டோஸ் விட்டாங்க. யோ சுடலை, என்னையா கூத்து நடக்குது இங்க? அந்த பொண்ணு விபத்துன்னு தெளிவா சொல்லுது. ஆனா நீங்களும் இந்த ராசாத்தியும் சேர்ந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை அலைக்கழிக்கிறீங்களா? போலீஸோட நேரத்தை வீணடிச்சதுக்காக உங்க 2 பேரையும் உள்ள பிடிச்சு போட்டா என்ன? இதுக்கப்புறம் பொய் புகாரோட வந்தீங்க, 2 பேரையும் ஜெயில தூக்கி வச்சு லத்தி அடியில தோலை உரிச்சிடுவே, போங்க வெளிய அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க. சுடல பயந்து போய் மன்னிப்பு கேட்க இன்ஸ்பெக்டர் கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீனாட்சிக்கு நெஞ்சில இருந்த பெரிய பாரமே இறங்கிடுச்சு. உடனே ஓடி வந்து பூங்கொடிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, பூங்கொடி, நீ மட்டும் பொய் சொல்லி இருந்தா என் குடும்பமானமே போயிருக்குண்டி, நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனா நீ உண்மைய பேசி கௌரவத்தை காப்பாத்திட்ட. உன் நல்ல மனசுக்கு அந்த பகவான் உனக்கு நல்லதே நடத்துவான் தாயே அப்படின்னு சொல்லி அழுகையோடு ஃபீல் பண்ணாங்க. காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் மஞ்சமலைக்கு பயங்கர கோபம். பூங்கொடி அவங்களுக்கு சாதகமா பேசாம எதிரி குடும்பத்துக்கு ஆதரவா பேசினத அவரால தாங்கிக்கவே முடியல. முகம் எல்லாம் சிவந்து போய் கோபத்தோட நின்னாரு. பூங்கொடி ஓடி வந்து, அப்பா நில்லுங்கப்பா, ஒரு நிமிஷம் நான் பேசுறதை கேளுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு மஞ்சமலை, என்னத்தா பேச சொல்ற? அந்த குடும்பத்துக்கு ஆப்பு வைக்கலாம்னு பார்த்தா நீ அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு வந்து நிற்கிற. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பூங்கொடி அப்படின்னு கோபமும் வருத்தமுமா சொன்னாரு. அதுக்கு பூங்கொடி, அப்பா, தப்பு செஞ்சா மட்டும்தான் தண்டனை கிடைக்கணும். செய்யாத தப்புக்காக ஒரு குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்புறது எவ்வளவு பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? அந்த குடும்பத்தோட முகத்திரையை கிழிக்கணும்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா தப்பே பண்ணாதப்போ அவங்க மேல பழிய போடுறது தப்புப்பா. நீங்க ரொம்ப நல்லவர்தான் அப்பா. ஆனா இந்த அத்தை சொல்ற பேச்சை கேட்டு நீங்க கெட்ட வழியில போகாதீங்க அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. நடுவுல புகுந்த ராசாத்தி,
ஏய் பூங்கொடி, கல்யாணமானதும் பெரிய ஆள் ஆயிட்டியாடி? அத்தைகிற மரியாதையே இல்லாம பேசுற. நீதி நியாயம்னு எங்களுக்கு பாடம் எடுக்கிறியா? நீ அந்த வீட்டு மருமகளாவே மாறிட்டடி அப்படின்னு கத்துனாங்க. அதுக்கு பூங்கொடி சற்றும் சளைக்காம, அத்தை, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டாதான் மரியாதை தானா வரும். நீங்க அப்படி நடந்துக்கலனா புத்தியும் அறிவும் சொல்ல வேண்டிய இடத்துலதான் நான் இருக்கேன். தேவையில்லாம என் அப்பாவை தூண்டி விட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்தது நீங்க தானே. நான் தான் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் எதுக்காக என் அப்பாவை உசிப்பேத்தி சண்டையே கிளப்பி விட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அத்தை? இம்புட்டு பெருசா வளர்ந்திருக்கீங்க, என் அப்பாவை கெட்ட வழியில கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாங்க. ராசாத்திக்கு அவமானத்துல மூக்கு உடைஞ்சு என்ன பேசுறதுனே தெரியாம போச்சு. வீட்டுக்கு போனதும் மாயாண்டி, அழகர், மீனாட்சி, பெண்ணி எல்லாரும் பூங்கொடிய ரொம்ப பெருமையா பார்த்தாங்க. மாயாண்டி பூங்கொடி கிட்ட, பூங்கொடி தாயே, உண்மையிலேயே நான் உனக்கு 7 கும்பிடு போடணுமா? இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே எங்களை பழிவாங்குவேன்னு சொல்லி வந்தவ நீ. ஆனா இன்னைக்கு உண்மையை பேசி இந்த வீட்டோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்திட்ட தாயே. நினைக்கையிலேயே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து சொன்னாரு. அழகரும், ஆமா பூங்கொடி, நீ எங்க குடும்பத்துக்கு சாதகமா பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மஞ்சமலையோட சேர்ந்து நீயும் எங்களை ஜெயிலுக்கு அனுப்பத்தான் நினைப்பேன்னு பயந்தேன். ஆனா உண்மைய பேசி எங்களை காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு ஓரத்துல நின்ன தெய்வானைக்கு மட்டும் பொறாமையில வயிறு எரிஞ்சது. இவ பெரிய நல்லவ மாதிரி நடிக்கிறா. இவ காலடி வச்ச நேரம்தான் இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை வருது. இவளை நம்பவே கூடாது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள வஞ்சமா கடுப்பானா. வெளியிலையும் தெய்வானை, அண்ணே, இவளை போய் நம்பிட்டு இருக்கீங்களே, இவதான் அவங்க அப்பனுக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா. இவ சரியான கேடு கெட்டவண்ணே அப்படின்னு கொளுத்தி போட பார்த்தா. ஆனா மாயாண்டி, ஏய் தெய்வானை, வாயை மூடுடி. பூங்கொடி மட்டும் இல்லைனா இன்னைக்கு நாங்க ஜெயில இருந்திருப்போம். தேவையில்லாம பேசுற வேலையை வச்சுக்காத, போய் வேலையை பாருடி அப்படின்னு அதட்டி அடக்குனாரு. மறுநாள் காலையில பூங்கொடி தன் காயங்களை பொருட்படுத்தாம இன்ஸ்டிடியூட்டுக்கு படிப்பிற்காக தனியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட தோழிகள் முன்னாடியே போயிட்டதால அவங்க தனியாவே ரோட்ல நடந்து போனாங்க. அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து குறுக்க நின்னது. அதுல இருந்து இறங்கினவனை பார்த்ததும் பூங்கொடி திடுக்கிட்டு அதிர்ச்சியானாங்க. அது ஜாமீன்ல வெளியே வந்த கருங்கல் பாண்டி. பூங்கொடி பதற்றத்தோட, நீ எப்படி வெளியே வந்த? அழகரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நீ ஜெயிலுக்கு போயிட்டதா தானே பேசிட்டு இருந்தாங்க. வழியை விடுடா, நான் போகணும் அப்படின்னு மிரட்டினாங்க. கருங்கல் பாண்டி அசிங்கமா சிரிச்சுக்கிட்டே, ஏய் பூங்கொடி, என்னடி அப்படி பாக்குற? உன் புருஷன் அழகனை வச்சு என்ன அடிச்சு அவமானப்படுத்தினல, அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நீ அனுபவிக்க போறடி. அன்னைக்கு தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை காப்பாத்துனாங்க, ஆனா இன்னைக்கு உன்னை யாருடி காப்பாத்துவா அப்படின்னு மிருகம் மாதிரி மிரட்டி பூங்கொடிய வலுக்கட்டாயமா கார்ல ஏத்தி கடத்திட்டு போயிட்டான். காட்டுக்குள்ள இருந்த ஒரு பழைய பாழடைந்த அறைக்கு கூட்டிட்டு போய் பூங்கொடிய ஒரு நாற்காலியில உட்கார வச்சு கயிறால இறுக கட்டுனான். கருங்கல் பாண்டி, இன்னைக்கு இந்த காட்டுல நாம 2 பேர் மட்டும் தாண்டி. உன்னை ஆசை தீர அனுபவிச்சுட்டு அப்படியே இந்த மலையில இருந்து தூக்கி வீசி சாவடிக்க போறேன்டி அப்படின்னு கூச்சமே இல்லாம கொடூரமா பேசுனான். பூங்கொடி பயத்தை காட்டிக்காம கம்பீரமா, டே கேடு கெட்டவனே, நான் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டிடா. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அறிவில்லையாடா உனக்கு? என் புருஷன் அழகருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, உன்னை உயிரோடவே புதைச்சிடுவான்டா அப்படின்னு மிரட்டுனாங்க. உங்கள் பாண்டி, உன் புருஷன் இங்க வர முடியாதுடி, இங்க யாருக்குமே நாம இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு பூங்கொடி, ஏண்டா ஒரு பொண்ணோட கைய கட்டி வச்சுட்டு வீரம் பேசுற? உனக்கு உண்மையிலேயே ஆம்பளைத்தனம் இருந்தா இந்த கட்டை அவுத்து விட்டுட்டு என் முன்னாடி வந்து மோதிப்பாராடா அப்படின்னு தைரியமா சவால் விட்டாங்க. கருங்கல் பாண்டியும், ஓ அவ்வளவு திமிராடி உனக்கு? சரிடி, கட்டை அவுத்து விடுறேன், இந்த பெண் குட்டி எங்க ஓடிடுதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கயிற்றை அவிழ்த்தான். கட்டை அவிழ்த்த அடுத்த நொடியே பூங்கொடி தன் முழு பலத்தையும் திரட்டி கருங்கல் பாண்டிய மார்புல பலமா தள்ளிவிட்டாங்க. எதிர்பாராத இந்த தாக்குதலால அவன் நிலை தடுமாறி கீழே விழவும் பூங்கொடி கதவை திறந்துட்டு காட்டுக்குள்ள மூச்சரைக்க ஓடுனாங்க. கருங்கல் பாண்டி, ஏய் நில்லடி, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு பின்னாடியே ஆத்திரத்தோட கத்திக்கிட்டே துரத்துனான். பூங்கொடி பாதை எதுவுமே தெரியாம அடர்ந்த காட்டுக்குள்ள முச்செடிகளுக்கு நடுவே வேகமா ஓடுனாங்க. முள்கள் சேலையை கிழிக்க கால்கள்ல செடிகள் உரசி ரத்தம் வந்தும் பொருட்படுத்தாம ஓடுனாங்க. ஆனா ஓடுன பாதை அவங்கள அறியாமலேயே ஒரு செங்குத்தான மலை உச்சிக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. கீழே பார்த்தா பிரம்மாண்டமான பயமுறுத்துற பள்ளத்தாக்கு. கருங்கல் பாண்டி பக்கத்துல நெருங்கி வந்து கையை பிடிக்க வந்தப்போ பூங்கொடி பயத்துல பின்னாடி நகர போய் எதிர்பாராத விதமா பாறையில கால் சறுக்கிடுச்சு. அழகர் அப்படின்னு பூங்கொடி அலறுன சத்தம் அந்த காடைக்கு கழிச்சது.
பூங்கொடி மலையோட உச்சியிலிருந்து பல 100 அடிகள் கீழே இருந்த ஆழமான பள்ளத்தாக்குல தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தாங்க. பாறைகள்லயும் கிளைகள்லயும் அடிபட்டு காய்ந்த இலைகள் மேல ரத்த வெள்ளத்துல பூங்கொடி மயங்கி கிடந்தாங்க. மலையோட மேலிருந்து கீழே எட்டி பார்த்த கருங்கல் பாண்டி பூங்கொடி அசைவில்லாம கிடக்கிறத பார்த்துட்டு, இவ்வளவு ஆழத்துல விழுந்துட்டா கண்டிப்பா மண்டை உடைஞ்சு செத்துருப்பா, இனிமே இவ உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை, நாம இங்க இருந்தா ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். பூங்கொடி உயிருக்கு போராடியபடி அந்த காட்டுக்குள்ள மயக்கத்துல கிடந்தாங்க.